அரும் பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயனில்லாத சொல். அரும் பயனாயக்கூடிய, அதாவது மெய்யுணர்விலேயே எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த அறிவை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அறிவாளிகள், பேரறிவு நோக்கி செல்லக்கூடியவர்கள் பயனற்ற சொற்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்க மாட்டார்கள். பெரும் பயன் இல்லாத சொற்களை அவர்கள் பேச மாட்டார்கள் அப்படிங்கிறது கருத்து. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு சின்ன நிகழ்வை பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் நம்மாழ்வாரை பற்றி நன்றாக தெரியும். அவர் பிறந்தது முதலே யாரிடமும் ரொம்ப பேசாமல் அவர் பாட்டுக்கு தவத்திலேயே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் தன்னைக்கு முன்னாடி யாராவது ஏதாவது வினை ஆற்றினால் கூட அதற்கு எந்த எதிர்வினையும் கூட அவர் பண்ண மாட்டார். இவர் இந்த மாதிரி இருக்கார், இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு மதுரகவி ஆழ்வார் அவரை பார்ப்பதற்காக அயோத்திக்கு போனவர் திரும்ப தென் திசையை நோக்கி அவர் அவரை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது இவருடைய நிலையை கண்டுகொள்கிறார். அவர்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். முதல்ல என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா, செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அச்சேதனமாக இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ளே சேதனமாக இருக்கக்கூடிய உயிர் ஒன்று இருந்ததுன்னா அது எதை உய்த்து எதை அனுபவிக்கும் அப்படிங்கிறத அவர் கேட்குறார். உடனே நம்மாழ்வார் அதுக்கு பதில் சொல்கிறார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த உயிர் அந்த உடலோடு கூடி இருந்து தனது வினை பயன்களை எல்லாம் நுகர்வது அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அங்கேயே தான் இருக்கும் அப்படிங்கிறத அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இவர் இதுவரைக்கும் பேசாமல் இருந்தார். இப்போது நல்ல ஒரு 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 பர்சன் வந்திருக்கார், நம்ம சொல்கிறது அவருக்கு புரியும் அப்படிங்கிற போது பயனுள்ள சொற்களை பேசுவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிற போது தான் அவர் பேசுகிறார். வாய்ப்பு இல்லாத சமயத்தில் தான் பேசக்கூடிய எந்த சொற்களும் அடுத்தவர்களுக்கு பயனை தரப்போவதில்லை அப்படிங்கிறதுனால அதை பேசுவதை அவர் தவிர்த்து கொண்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னு சொன்னால், எங்கே யார்கிட்ட எப்படி எவ்வளோ பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். பயனுள்ள சொற்களை மட்டும்தான் பேச வேண்டும், பயனற்ற சொற்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியுது.